உட்கரின் உள்ளே உள்ள திரவம் டேஸ் எனப்படுகிறது. நியூக்ளியோபிளாசம். டேஸ் என்றழைக்கப்படும் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகிலுள்ள செல்லுடன் இணைந்து கொள்கிறது. பிளாஸ்மோடெஸ்மாட்டா. செல் சுவாசத்திற்கு காரணமாக இருப்பது மைட்டோகாண்ட்ரியா. செல் சுவாசத்திற்கு காரணமாக இருப்பது மைட்டோகாண்ட்ரியா. தாவரங்களின் வெவ்வேறு வண்ணத்திற்கு டேஸ் காரணமாகும். கணிகங்கள். டேஸ் மிகப்பெரிய செல் நுண்ணுறுப்பு உட்கரு. செல்லில் நடைபெறும் அனைத்து உயர் செயல்களையும் வேதிவினைகளையும் கட்டுப்படுத்துவது உட்கரு. செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது சென்ட்ரியோல்கள். சொரசொரப்பான எண்டோபிளாசம் வலை டேஸில் இணைந்திருப்பதால் அது புரத உற்பத்திக்கு உதவுகிறது. ரிபோசோம். கூற்று செல் சுவாசம் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறுகிறது. காரணம் மைட்டோகாண்ட்ரியா கோள மற்றும் குச்சி வடிவிலானது. கூற்று மற்றும் காரணம் இரண்டு சரி. கூற்று செல் அமைப்பை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். காரணம் உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆகும். கூற்று மற்றும் காரணம் இரண்டு சரி. நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமுடையது தசை செல். நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமுடையது தசை செல். ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்கள் எண்ணிக்கை 8.7 மில்லியன். 5 வகைப்பட்டால் யாரால் முன்மொழியப்பட்டதுன்னா விக்டேக்கர். டேஸ் 1223 இருசொல் பேரிட முறை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பார் பாகின். நவீன வகைப்பட்ட தந்தை லின்னேயஸ். குளிர் இரத்த பிராணிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா முதலை மீன்கள். இருபல் அமைப்பு காணப்படும் வகுப்பு பாலூட்டிகள். உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள் டேஸில் காணப்படுகிறது. பாலூட்டிகள். உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள் டேஸில் காணப்படுகிறதுனா பாலூட்டிகள். மெல்லுடலுக்கு உதாரணம் பார்த்தோம்னா நத்தை. வெளியேறுதல் குறுக்கு வழி பார்த்தோம்னா எஸ்கேப் இஎஸ்சி. ஸ்கவுட் என்பது எதற்கு பயன்படுகிறதுனா 10 வரத்தக்க கூட்டல் மற்றும் கழித்தல். செயல் மீட்டல் என்பது குறுக்கு வழி பார்த்தோம்னா Ctrl+Y. டேஸ் குறுக்கு வழி விசைகள் ஏற்கனவே வரைந்த ஓவியத்தினை திறக்கலாம். Ctrl+O. டெக்ஸ்பெயிண்ட் மென்பொருளில் படம் வரையவும் திருத்தங்கள் செய்யவும் எந்த கருவிப்பட்டை பயன்படுகிறதுனா இடப்பக்க கருவிப்பட்டை. முன்னர் செய்த செயலை நீக்க குறுக்கு வழி விசை பார்த்தோம்னா Ctrl+Z. முன்னர் செய்த செயலை நீக்க Ctrl+Z. சேமிக்க பயன்படும் கருவி Ctrl+S. கூற்றுகளை ஆராய்க. டக்ஸ்மேத் என்ற கணிதம் கற்பதற்கான காணொளி விளையாட்டாகும். இது ஒரு மாற்றத்தக்கக்கூடிய இலவச மென்பொருளாகும். கணக்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கற்க செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். அனைத்துமே சரி. டக்ஸ்பெயிண்ட் எதற்கு பயன்படுகிறதுனா வண்ணம் தீட்ட. டக்ஸ்மேத் மென்பொருள் எதற்கு பயன்படுகிறதுனா கணிதம் கற்க. டக்ஸ்மேத் ஸ்பேஸ் கேடட் என்பது எதற்கு பயன்படுகிறதுனா எளிய கூட்டலுக்கு. இருபால் உயிரிகள் காணப்படும் தொகுதி பார்த்தோன்னா வலைத்தசை புழுக்கள். இருபால் உயிர் காணப்படுவது வலைத்தசை புழுக்கள். வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம். அடிப்படை அலகு சிற்றினம். டேஸுக்கு மேலான உயிரினங்கள் அறிவியல் வல்லுநர்கள் வகைப்படுத்தி உள்ளனர். 2 மில்லியன். கூற்று உருளைப்பலகள் உடற கண்டங்கள் அற்றவை. காரணம் பெரும்பாலும் இவை ஒட்டியுண்ணியாக வாழ்கின்றன. கூற்று காரணம் இரண்டும் சரி. பாக்டீரியா நீலப்பசும் பாசிகள் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டாகும். மொனிரா குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டாகும். புறாவின் இருசொல் பெயர் கொலம்பாலிபியா.